வணக்கம். ப்ரீமியம் தர அம்சங்களோட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய பிரதான நிறுவனங்களில் ஒன்று OnePlus. அதன்படி பார்த்தீங்கன்னா OnePlus நிறுவனம் இப்போ சமீபத்தில் அறிமுகம் செஞ்ச OnePlus 10 Pro ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். இதுதான் OnePlus நிறுவனம் OnePlus 10 Pro ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பிரதானமாக இருக்கக்கூடியது இதுதான். எடுத்தோன்னே அந்த கேஸ், அந்த ஸ்மார்ட் ஃபோனை பாதுகாக்கக்கூடிய கேஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் ரப்பர் சிலிக்கான் கேஸ் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு எஜெக்டர் டூல், ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் சீட், டெமோ ஸ்டிக்கர், OnePlus ஸ்டிக்கர், ரெட் கேபிள் கிளப் கார்டு, இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus ஸ்மார்ட் ஃபோன்களில் எல்லாத்துலேயுமே இது இடம்பெறும். OnePlus ஸ்மார்ட் ஃபோன், OnePlus 10 Pro ஸ்மார்ட் ஃபோன் இதுதான். ஓகே, லுக்கை பார்த்தாலே தெரியும் இது எப்படி எந்த மாதிரியான வடிவமைப்புன்னு விரிவாக பார்க்கலாம். பிளாக் கலர், இந்த க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லி ரெண்டு விருப்பத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்கிது. 80 வாட்ஸ் அடாப்டர், 80 வாட்ஸ் சார்ஜிங் பண்ணக்கூடிய அடாப்டர் வந்து இதுதான். இது வந்து அடுத்து USB Type-C கேபிள் ஃபோன்லேயே, ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான், ஏன்னா நிறையா ஃபோனில் இப்போ சார்ஜரே வரதில்லை. ஓகே, அடுத்து இருக்கிறது என்னென்னா தனித்துவ அம்சத்துடன் கூடிய OnePlus பிளாஸ்டிக் கேஸ். இதோட விலை என்னென்னா சும்மா 2000 இருக்குது கண்டிப்பாக. OnePlus அந்த லோகோடு வருது, ஆனால் கேஸ் வந்து அந்தளவு ஒர்த்தாக இருக்குது. ஓகே, அனதர் அந்த பிளாஸ்டிக் ரப்பர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக சூட் ஆகுது ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அதாவது எப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட பின்புற குவாலிட்டியை குறைக்கலாம், அப்படியே அதை பிரதிபலிக்கும் விதமாக வந்து இந்த ரப்பர் கேஸும், இந்த சிலிக்கான் கேஸும், ரப்பர் பிளாஸ்டிக் கேஸும், இந்த சிலிக்கான் கேஸுமே இருக்குது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸீரியஸ் ஹேண்ட் ஃபீல் அனுபவத்தை வந்து கொடுக்குது. தொடும்போதே டச்சிங்கை வந்து டச் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் பவுச்சை டச் பண்ணும்போது ரொம்ப கிராண்டான ரிச்சான ஃபீலை வந்து கொடுக்குது. தொடுறதுக்கு நம்ம சாப்பிட்ற கேமரா ஆசல்பட வச்சு தனித்துவ அம்சத்தோட கேமரா, அந்த கேமரா பார்க்கும்போது அந்த காதில் வச்சு பேசும்போது இது ரொம்ப நல்ல ரிச்சான லுக் வந்து கொடுக்குது. 3 கேமராக்கள், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து LED ஃப்ளாஷ், தனித்துவ LED ஃப்ளாஷ். இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபெமிலியர் அலர்ட் ஸ்லைடர் பட்டன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 பாதுகாப்போடு இருக்குது. அலுமினியம் ஃப்ரேம் வந்து இதில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எடை வந்து 201 கிராம் தான். அதனால் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக, ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 கலரில் வருது. ஒன்று வந்து வல்கானிக் பிளாக், இன்னொன்று வந்து எமரால்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 வண்ண விருப்பத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனின் டிஸ்பிளே வந்து 6.7 இன்ச் QHD+ ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த டிஸ்பிளே ஆனது ஸ்பெசிஃபிக்கான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி 12 கலர் டெலிபிரேஷன் வந்து இதில் கொடுத்தப்பட்டிருக்கு. இது மூலிமா பார்த்தீங்கன்னா அனைத்து காட்சிகளுமே பிரம்மாண்டமான நல்ல ரிச்சான லுக் அனுபவத்தை வந்து இது வந்து கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1300 நிட்ஸ் அதிக பிரைட்னஸ் ஆதரவு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை கையாளும் போது சரி, இதில் வீடியோ பார்க்கும்போது சரி, எல்லாமே வந்து உயர் ரக நல்லா வந்து துல்லியமான காட்சி அனுபவத்தை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அம்சத்தை குறித்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அம்சம் குறித்து பார்க்கும்போது ஹாசல்பிளாட் கேமரா ஆதரவு வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம கலரை வந்து மேம்படுத்தி கொடுக்க வந்து உதவுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஒன்று என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 50 MP சாம்சங் ஐசோசெல் JN1 அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் பொருத்தப்பட்டிருக்கு. இதை கூட பார்த்தீங்கன்னா 40 MP சோனி IMX 789 கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. மூன்றாவதாக வந்து OIS உடனான 8 MP டெலிஃபோட்டோ சென்சர். இதில் வந்து அப்படின்னு சொல்லி 3 கேமரா மொத்தம் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து ஃபிஷை மோடு, நியூ கேமரா ஃபில்டர் அப்படின்னு சொல்லி பல்வேறு அம்சங்கள் இருக்குது. ஃபிஷை மோட்னா அந்த நமக்கு தேவையான லைட்டாக ஜூம் பண்ணி ரவுண்ட் மோடில் காட்டுது. நமக்கு என்ன மாதிரியான அவுட் நம்ம எதிர்பார்க்குறோமோ ஒரு பிக்சருக்கு, அந்த அவுட் வந்து நீட்டாக இருக்குது. எவ்வளோ ஜூம் செஞ்சாலும் நமக்கு வந்து இந்த பிக்சர் உடையுது, அந்த மாதிரியான கவலைகளே சுத்தமாக கிடையாது. அந்த அளவுக்கான வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட தரம் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட முன்புறத்தில் அதே பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹார்ட்வேர் அம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து Qualcomm Snapdragon 8 Gen 1 சிப்செட் வசதி வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதன் மூலியமாக இந்த ப்ரீமியம் கிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சிறிய தடையும் இல்லை. சூப்பரான நல்ல ஃபாஸ்டான மென்மையான அனுபவத்தை பயனர்களுக்கு இந்த சிப்செட் வழங்குதுன்றதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. இந்த சிப்செட் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அடுத்தடுத்து வேகமாக எந்த தடையும் இன்றி யூஸ் பண்ணலாம்.
இந்த ஸ்மார்ட் ஃபோனானது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS 12.1 அடிப்படையிலான ஆண்ட்ராய்ட் 12 ஆதரவு மூலியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இயக்கப்படுது. ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் அடிப்படையிலே ஆக்சிஜன் OS 12 ஆதரவோடு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. முன்னாடி நீங்கள் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இந்த OS மூலியமாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி அனுபவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh பேட்டரி வந்து பொருத்தப்பட்டிருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சார்ஜர் அடாப்டர் பார்க்குறப்ப சொன்னால் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவு வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆதரவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லுக்கும் சரி அதோட அம்சங்களும் சரி ரொம்ப கிராண்டாக ரிச்சாக சூப்பராகவே இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே மேலாப்பில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன் ஓகே ஓப்பன் பண்ணோன்னே எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். அன்பாக்சிங் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்குறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம வந்து அடுத்து கொஞ்சம் நாளில் பயன்படுத்தி இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் மிட் ரேஞ்சாக இருக்குது அப்படின்றத விரிவாக வந்து அடுத்த வீடியோவில் சொல்லலாம். நன்றி. இந்த ஸ்மார்ட் ஃபோன் குறித்த அடுத்த அப்டேட்டுக்கு வந்து இணைந்திருங்கள் கிஸ்பாட் தமிழுடன்.